ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது மேங்கோ ஐஸுங்க. கடையிலேருந்து வாங்கின மாதிரியே இருக்குல்ல? இல்லைங்க, இது வந்து வீட்டிலே செஞ்சது தான். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ஐஸை பார்த்துட்டு உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுது, செய்யணும்னு தோணுதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க எப்படி மேங்கோ ஐஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ மாங்காய் எடுத்திருக்கேன். இதை கழுவி தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கிறேன். எனக்கு கிடைக்கிற கத்தியே இப்படி தான் இருக்கும். இதோட தோலை உரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாங்காயை கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து ஜாரில் போட்டிருக்கேன். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன், ஜூஸ் மாதிரி. நான் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து இந்த ஐஸ் ஊற்றி வைப்போம் இல்லையா, அதில் நான் ஊற்றிக்கிறேன். அளவாக 4 மட்டும்தான் ஊற்றி வைக்கிறேன். கொட்டிருச்சு, தொடச்சி வச்சிடலாம். ஓகே, இதை வந்து நான் தொடச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இதில் வந்து நான் இப்போது ஃபாயில் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தான் இந்த ஸ்டிக்கை வந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் அளவாக 4 மட்டும்தான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஒரு வேளை இது நல்லா வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நிறையா செய்யலான் தான். ஓகே, இது இப்போது இந்த ஸ்டிக்கை போட்டு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுக்கலாம். ரெடி ஆகட்டும். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இது இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாமா? ஃப்ரீசரில் வச்சிடலாமா? ஓகே, இது இப்போது ஃப்ரீசரில் வச்சிட்றேன். 8 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துட்டேன். இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியே அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த செல்லம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேங்கோ மட்டும் இருக்கிறனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இனியும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இது வெறும் சிம்பிளான ஐடியா மட்டும்தான். இதுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை. அடுப்பில் வச்சு அது பண்ணும் இது பண்ணுன்றதும் அவசியம் இல்லை. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.